விட்டு இந்த தப்பாட்டத்தினுடைய அமைப்பு நிலை எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த பேப்பரை தான், இந்த தாளை தான், அதை நோக்கி நான் என்னுடைய இந்த உரையை நிகழ்த்துவேன். முதல்ல தப்பாட்டங்கிறது ஒரு சாவுக்கான கலையாக தான் இங்கே கருதப்பட்டு வந்திருக்கிறது. 1980களுக்கு பிறகு தமிழ் பல்கலைக்கழகம் தோன்றிய பிறகு அதை ஒரு மேடை கலையாக மாற்றி உலகமெல்லாம் எடுத்து செல்லுகின்ற அந்த கடமையை நாங்கள் செய்தோம். அந்த கடமையில் டாக்டர் குணசேகரன் அவர்களுக்கு பெரும் பங்குண்டு. அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டி தொட்டி கிராமங்களுக்கெல்லாம் தன்னுடைய மேடை கச்சேரியில் அந்த தப்பாட்ட கலைஞர்களை அறிமுகப்படுத்தி அந்த கலையின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் வழியமைத்திருக்கிறார்கள் என்று கூறி, இது மொத்தம் 3 வரியில் சொல்லிடலாம். தப்பாட்டம் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின், பின்தங்கிய மிகவும் தாழ்த்தப்பட்ட சேரிகளில் வாழ்கின்ற மக்களின் கலையாக மட்டுமே இந்த சமூகத்தால் மதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அது பின்னாளில் சாவுக்கான மேளம் என்ற பெயரில், பறை மேளம் என்ற பெயரெல்லாம் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இது நம்முடைய தமிழக வரலாற்றை, அந்த இலக்கியங்களை பார்க்கும்போது முரசறிவித்தல் என்ற ஒரு கருத்தை சொல்வதற்காக அரசனுடைய அந்த பணியால் பெரிய முரசத்தை தட்டி அதன் மூலமாக மக்களின் கவனத்தை ஈர்த்து அந்த தட்டுக்கு பின்ப மன்னனுடைய செய்தி அறிவித்த அந்த செய்தியிலிருந்து இந்த தப்பாட்டத்தை அதிலிருந்து இதனுடைய தொடக்க காலத்தை, இதனுடைய வரலாற்றை அங்கிருந்தே கூட நம்ம தொடங்க முடியும். நம்ம அண்மை காலங்களில் நீங்கள் மீன் விற்பனை கூட ஒரு சட்டியில் ஒரு தோலை போர்த்தி 2 ரப்பர் தண்டுகளால் அடிச்சுக்கிட்டு துடும்படிக்கிறதுன்னு பேர். அதை அடிச்சுட்டு எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்த பின்னால் இந்த இடத்துல ஏலம் விட போகிறோம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அல்லது ஒரு பொது செய்தி, ஊர் செய்தி, எந்த செய்தியும் அறிவிக்கிறதுக்கு முன்னால் இந்த துடும்படித்தல் அப்படிங்கிற காரியம் இருந்திருக்கு. அதனால் இந்த ஒரு தோல் போர்த்தப்பட்ட ஒரு வட்டமான கட்டை கருவியிலோ அல்லது சட்டி கருவியிலேயோ உங்களுடைய அந்த ஒளியை அந்த கலைஞன் எழுப்பிய பிறகு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல போகிறான் என்பது இந்த மண்ணின் வரலாற்றில் ஆங்காங்கே பொதிந்து கிடக்கின்ற செய்தி. இதன் அடிப்படையில் தான் இந்த தப்பாட்டக்கலை உருவாகி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். முதல்ல இந்த தப்பாட்டம் முதல்ல எப்படி இருந்தது, அதனுடைய வளர்ச்சி நிலைங்கிறது நான் சுருங்க சொல்லிட்டேன். இப்போ அதனுடைய அமைப்பு நிலை எப்படி இருக்குது, அந்த கட்டை பார்த்தீங்களா, குட்டி தோலை போர்த்தி பதப்படுத்தி வாராலேயோ அல்லது கயிறாலேயோ இழுத்து கட்டியிருப்பாங்க. அப்போ தான் அதுக்கு அந்த விரைப்பு தன்மை கிடைக்கும். இந்த கட்டின பின்னாலேயும் நாம் விரும்புகின்ற நாதம் அதில் எழுப்ப முடியாதுங்கிற நிலை வரும்போது அதை அப்பப்போது சூடுபடுத்திக்கொள்ளும். அங்கே இருக்கிற இலதலையை போட்டு பேப்பரோ என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு அதை எரியூட்டி அதன் அனலில் இதை காய்ச்சி அதற்கேற்ப தட்டி தட்டி பார்த்து அந்த நாதம், அவர்கள் விரும்புகின்ற அந்த நாதம் அந்த தப்போசையில் தப்பு கருவியில் வரும் பொழுது அதை அடித்து கொண்டு ஆட தலைப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல வெறும் வாசிப்பு வாத்தியமாகத்தான், இது பறை அடிக்கப்பட்ட ஒரு வாத்தியமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். நமக்கு வரலாறு அப்படித்தான் இருக்கு. இதை அடிச்சுக்கிட்டு ஆடினது எப்போ வந்திருக்குன்னா, அந்த கலையை நிகழ்த்துகின்ற கலைஞர்களே அவர்களுடைய இல்லங்களிலும் அவர்களுடைய குடும்ப காரியங்களிலும் முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் அவங்க அந்த பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து குலதெய்வ வழிபாடுகள்லையும் வீட்டு காரியங்கள்லையும் அவங்க பூப்பு சடங்குகள்லையும் திருமண காலங்கள்லையும் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் அவங்க அந்த தப்பு கருவியை பயன்படுத்தி இருக்கிற நிலை காணப்படுகிறது. அது வளர்ச்சி நிலையில் இப்பொழுது மற்ற இனத்து மக்களுடைய வீட்டு திருமண காலங்களில் கூட தஞ்சையில் பல குடும்பங்களில் இப்பொழுது தப்பாட்ட நிகழ்ச்சியை திருமணத்திற்கே அமைத்து கொள்ளுகிற நிலை இப்பொழுது வளர்ந்து வந்திருக்கிறது. இது ஒரு ஒதுக்கப்பட்ட கலை என்ற நிலை மாறி இன்று மேடை கலையாக, அரங்கக்கலையாக, உலகமெல்லாம் எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு கலையாக இருக்கிறது. மண்டேலா வந்தபோது இந்த மக்கள், தஞ்சையிலிருந்து சென்ற மக்கள், அவரை வரவேற்பு நிகழ்ச்சிக்காக தப்பாட்ட கலையை அங்கு அழைத்து சென்றார்கள். உலக உரிமை தினத்தில் அப்போ இவங்க தான் இந்த தப்பு கருவியில் வாசிக்கின்ற போது லிபரேஷன் என்று சொல்லுகின்ற உரிமை வெளிப்பாடு, பீரிட்டெழுகின்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற கருவியாக இதை அவர்கள் கருதி இந்த இசைக்கலைஞர்களை மட்டும், இந்த தப்பாட்ட கலைஞர்களை மட்டும் அழைத்து சென்று அந்த நிகழ்ச்சியை மனித உரிமை தினம் டெல்லியில் நடத்தப்பட்ட போது இவர்கள் அங்கே பங்கெடுத்தார்கள். அடுத்த நிலையில் இதனுடைய தடுப்பு சுவர்களாக எல்லாம் தகர்த்து கொண்டு எப்படி அவர்கள் முன்னேறினார்கள் என்பதற்கு இரண்டு காரியங்களை சொல்லலாம். பெரிய கோயிலில் ஒரு காலகட்டத்தில் இது கோயில் கலையாக, கோயிலுக்கு இசைக்கப்படும் ஒரு காணிக்கை பொருளாக, கொடையாக இருந்த நிலை மாறி இவர்களெல்லாம் அங்கே புகக்கூடாது, அவர்களை நுழைவிடக்கூடாது என்ற தடைகள் வந்த போதும் அண்மை காலத்தில் அந்த தடைகளை தாண்டி
தஞ்சை பெரிய கோயில் வளாகத்திற்கு உள்ளேயே தப்பாட்டம் நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி வளர்ச்சி நிலை காணப்படுகிறது. போன 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டின் போது அங்கே புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கில் உலகத்தமிழ்ச்சி முதலில் மேண்டலின் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கப்புறம் தப்பு வரணும். ஆனால் தப்பை முதல்ல இப்படி கட்டின அரங்களை ஏற்றாதீங்க, அமங்கலை இசையை ஏற்றாதீங்கலாம் தடை வந்தது. ஆனாலும் அந்த தடைகளை மீறி இந்த கலைஞர்கள் அங்கே 16 பேர் நிகழ்த்திய அந்த தப்பாட்டங்களை அன்று வந்திருந்த பேராளர்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. இதனுடைய உயிர்த்தன்மை என்பது அதை அடித்து கொண்டு ஆடுகின்ற அந்த கலைஞர்கள் அந்த போர்த்தப்பட்ட தோளின் நரம்பு, அந்த தோல் நரம்புல இருக்கிற அதிர்வுக்கு ஏற்ப ஆடுகின்ற கலைஞர்களின் அதிர்வுகளும் வெளிப்பட்டாக வேண்டும். இந்த தாளலயத்தோடு அந்த தாளலயம் பொருந்தியாக வேண்டும். அதற்கேற்ப அவர்கள் என்ன இதில் மற்ற கலைகளுக்குள்ள கூறுகளை விட இதில் தனித்தன்மை என்னன்னா, ஆடுகின்ற கலைஞர்களாகவும் அதற்கேற்ப பக்க இசை எழுப்புகின்ற கலைஞர்களாகவும் வேறுபட்ட ஒரு 2 பிரிவு. ஒருத்தர் பக்க இசை வாசித்து கொண்டிருப்பாங்க, தவிர நாயனத்தில் இவங்க ஆடுவாங்க. ஆனால் இங்கே தங்களுடைய ஆட்டத்திற்கான பக்க இசை எழுப்புகின்ற கலைஞர்களாகவும் அதற்கேற்ப ஆடுகின்ற கலைஞர்களாகவும் இருக்கிறது தான் தப்பாட்டத்தின் உயரிய தனிச்சிறப்பான கூறு. இப்போ தப்பாட்டத்தை பற்றி ஒரு சின்ன நான் கொடுத்த அறிமுகத்தோட அது அமைப்பியல்ல எப்படி இருக்கும், அதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு சொன்னால், தப்பாட்டத்தின் அடிப்படை கூறுகளாக தப்பு கருவியில் இசைக்கப்படும் தாள அடிகள், அடவுகள், கலைஞரின் கால் உடல் அசைவுகள் என்பனவே ஆகும். இக்கூறுகளின் இணைப்பிற்கும் இயங்கியல் முறைக்கும் அழகு சேர்க்கும் கூறுகளாக தப்பு கருவி ஜோடனை, கலைஞரின் உடை, ஒப்பனை போன்ற கூறுகள் அமைந்துள்ளன. மேற்கண்ட கூறுகள் ஒவ்வொன்றும் தன்னளவில் பல கூறுகளை உள்ளடக்கியுள்ளன. இவருடைய அடவு, இந்த கலைஞர்கள் போட்டு ஆடுகின்ற அடவுகளில் நிறைய கூறுகள் இருக்கு. சின்னதும் பெரிதுமான அசைவுகள் இருக்கு, உடல் அசைவுகள் இருக்கு, கையசைவுகள் இருக்கு, பாடி குனிந்து நிமிர்றது இருக்கு, தலையினுடைய போக்கு இருக்கு. அந்த தப்புக்கு அதுக்கு பல பிரிவுகள் இருக்கு. அந்த தாள கூறுகளின் அந்த பிரிவுகளில் இந்த அடவு கூறுகள் போய் ஒருங்கிணையும் போதுதான் அது கலையாக முடியும். இதுதான் இந்த தப்பாட்டத்தினுடைய உயிர்நிலை. அதான் சொல்றோம். ஒப்பனை போன்ற மேற்கண்ட கூறுகள் தப்பாட்டத்துக்கு நாம் அடிப்படை கூறுகள் தப்பு கருவி, தப்பாட்ட கலைஞர் காலில் போடுகின்ற அடவுகள், அதற்கப்புறம் அவர் அணிஞ்சிருக்கிற உடை, அந்த உடையினுடைய நிறம், அவர் போடுகின்ற அந்த ஒன்றோடு ஒன்று இணையும் தன்மை, இதில் தான் அந்த கலையம்சம் பொருந்தி வெளிப்படும். அந்த கூறுகள் எப்படி ஒன்றோடு இணையுதுன்னு சொன்னால், தப்பாட்டத்தில் எழுப்பப்படுகின்ற அந்த தாள இசை கருவியினுடைய கூறுகளை அந்த கலைஞர் தெரிஞ்சிருக்கணும். அதே நிலையில் அந்த தாள இசை கூறுகளுக்கு ஏற்ப, அதனுடைய உட்பிரிவுகளுக்கு ஏற்ப இவருடைய உடல் இயக்கம் மாறணும், அமைந்து போகணும், ஒழுங்கமைவு ஏற்படணும். ரெண்டுக்கும் ஒழுங்கமைவு ஏற்பட்டால் தான் அதை நம்ம கலையாக பார்க்க முடியும். இந்த தப்பாட்டத்தில் அதனுடைய அடவுகள் சொல்கிறது கட்டடத்துக்கு செங்கல்கள் போன்றது. செங்கல்கள்லாம் கட்டடம் இல்லை, அடவுகள் இல்லைன்னா தப்பாட்டம் இல்லை. அடவுகளுக்கு காரணமாக இருக்கிற அந்த தாள இசைக்கருவியில் எழுப்பப்படுகின்ற அந்த தாள சொற்கட்டுகளும் முக்கியமானவை. தப்பு கருவி, தாள சொற்கட்டுகள், அதனுடைய கூறுகள், அதற்கேற்ப போடப்படுகின்ற அடவுகள் மற்றும் அதன் கூறுகள், இதனுடைய ஒருங்கிணைவு தான் தப்பாட்டம். இதைத்தான் அடிப்படை கூறுகள்னு சொல்கிறது. ஒரு முழுமை சிதையாத இருக்கிறதுக்கு ஒரு முழுமையிலுள்ள அடிப்படை கூறுகள் என்னவோ அந்த அடிப்படை கூறுகளின் ஒருங்கிணைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்து, இன்னென்ன கூறு இன்ன சதவிகிதத்தில் இன்ன விகித